ஒரு நைட்டு ஈசிஆரில் டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ண இடம் தான் ஷெரிட்டன் கிராண்ட் ரிசார்ட். இந்த ரிசார்ட்டுக்கு பல தடவை வந்தாலும் நம்மளால் இதை கடந்து போகவே முடியல. அதனால் எவ்வளவோ ரிசார்ட் இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த ரிசார்ட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ரிசார்ட்டோட ஆம்பியன்ஸ் கூட காரணமாக இருக்கலாம். இங்கே சாப்பாடு எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயும் சாப்பாடு நல்லா தான் இருக்கும். அதை மீறி நமக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்தோடைய லுக் அண்ட் ஆம்பியன்ஸு, அப்புறம் அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் லைட்ஸ், ஒரு கூலான ஒரு என்வாயன்மெண்ட்டு, அப்புறம் க்ரௌட் இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே எனக்கு என்னமோ இங்கே இருக்கிறதா ஒரு தோணுது. அடிக்கடி இங்கே வர வேண்டியிருக்குது. நிறைய ரிசார்ட்ஸ் நான் கடந்து வர்றேன். இப்போ நான் ஈஸியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணி தான் இது இருக்குது, கிட்டத்தட்ட மகாபலிபுரத்துக்கு முன்னாடி. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்கிற லைட்டிங்ஸ், செட்டப்ஸ், அந்த பூல், சென்டர் ஆஃப் ரிசார்ட்டில் இருக்கிற பூல், இதெல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நம்ம என்ன செய்யலாம், வந்துட்டு இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னா ஒரு பஃபே கம் அலக்காட்டுக்கு ஒரே ரெஸ்டாரண்ட்டு இதுதான். அங்கே தான் உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே ஒரே கன்ஃபியூஷன். நம்ம போன க்ரௌடுக்கு பஃபே போகலாமா, அலக்காட் போகலாமா, அலக்காட் போனால் ரொம்ப காசாகுமே, பஃபே போனால் ரொம்ப காசாகுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே சுற்றி பார்த்தோம். ஏகப்பட்ட வெரைட்டிஸு, சாலட்லேருந்து ஸ்வீட்டு, அப்புறம் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சிக்கன், பீட்சா, பாஸ்தா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஸோ நம்ம டிசைட் பண்ணியாச்சு, ஓகே நம்ம வந்து இதுதான் சாப்பிட போகிறோம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கறி குழம்பு, இந்த மாதிரி குழம்பெல்லாம் பார்த்த பிறகு நம்ம எப்படி பஃபே சாப்பிடாமல் இருக்கிறது. நம்ம என்ன தான் டயட் இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்களை சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்காக லைட்டாக எல்லாத்தையுமே டச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அலக்காட்டு போகலை, பஃபே தான் போனோம். அப்புறம் இங்கே இருக்க லைவ் கவுண்டர் பார்த்தீங்கன்னா, அண்ணே எனக்கு ஒரு தோசை போடுங்க, மசால் தோசை போடுங்க, ஒரு முட்டை தோசை போடுங்க, ஒரு எக் ஆம்லேட் போடுங்கன்னு சொல்லிட்டு சில ஆர்டர்கள்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம டேபிளுக்கு போயிட்டோம். ஸோ அவங்க நம்ம ரிசீவ் பண்ணது அந்த ஹோட்டல் உடைய வைடான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம எல்லாத்தையும் சாப்பிட வச்சுச்சு. இதுதான் நாங்கள் சாப்பிட்ட டேபிள் எல்லாம் காலியாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சாப்பாடு தான் சாப்பிட்டேன், எதையுமே விட்டு வைக்கல. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு காஃபிலேருந்து, ஒரு பஃபட்லேருந்து, ஒரு டெசர்ட்லேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. மோர் ஓவர் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரிசார்ட்டில். அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே அதுக்கான அளவான லைட்டை வச்சு காட்டுறாங்க. இப்போ இந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் லைட்டு, சாலடுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லைட்டு. ஸோ அந்த லுக்கே வந்து உங்களை சைக்காலஜிக்கலாக வந்து உங்களை சாப்பிட தோன்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கிளம்பியாச்சு, பை சொல்லியாச்சு, பில்லு பே பண்ணியாச்சு, வெளியே வர்றோம். வெளியே வந்துட்டு என்ன செய்யலாம்னா, இங்கே வந்து ஒரு பீச் இருக்குது பேக் சைடு, அதை வாக் பண்ணி அங்கே போய் பார்க்கலாங்கிறது தான் பிளான். இதுதான் எங்களோட டின்னர் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.